இனிப்பு இருக்கிற இடத்துல தான் ஈக்களும் வந்து மொய்க்கும். ஏன்னா இவன் இனிப்புன்றான் வண்டுன்றான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா? அது ஒரு கருத்துக்காக தான் சொன்னேன். அது என்னென்னா, கருத்துக்கள் யாரிடம் வந்து அதிகமாக இருக்குதோ அவங்கள பற்றி தான் வந்து பல விமர்சனங்கள் வரும். அப்படித்தான் வந்து தலைவர் கமல்ஹாசனை பற்றி வந்து சில அவர்கிட்ட வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களில் வந்து அவர் நிறைய கருத்துக்களை வந்து சமுதாயத்திற்கு மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதை சில பேர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. சில பேர் பிடிக்கல அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மேலே வந்து வன்மத்தை கொட்டுறதுக்காக, நச்சு விதைகளை விதைப்பதற்காக வந்து ஏளனமாக பேசுறது, நையாண்டி நக்கல்ன்ற முறையில் பேசுறது. அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னால் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் பேரை சொல்ல விரும்பலை, நான் பேரை சொல்லி அவரும் பெரிய ஆளாக ஆக்க விரும்பவில்லை. அவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து தலைவர் கமல்ஹாசனுடைய ரசிகர்னு வேற சொல்றாரு, மக்கள் நீதி மையத்தில் உறுப்பினர்னு சொல்லி சொல்றாரு. அவர் எந்த அளவில் அது உண்மைன்றது வந்து தெரியலை. ஆனால் அவர் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் கமல்ஹாசன் வந்து சொன்ன கருத்துக்கள் இருக்கு. அவர் வந்து இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில வந்து தன்னால் இயன்ற அளவுக்கு மக்களுக்கு வந்து எந்த அளவில் வந்து கருத்துக்களை நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. அவருடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை நிறம் சிவப்புல வந்து சொல்லியிருப்பார், வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி நல்லா எடுத்துரைத்திருப்பார். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடி நடிகர் வந்து குறிப்பிட்ட அந்த விஸ்வரூபம் படம், தீவிரவாதம் இன்றைய சூழலில் இன்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கிறது. இது வந்து இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தினால நடக்குது. இந்த தீவிரவாதம் வந்து மிகவும் பேராபத்து, உலகிற்கே பேராபத்து அப்படின்றத எடுத்து சொன்னதுதான் அந்த விஸ்வரூபம் படம். அந்த கருத்தை கூட அவர் வந்து உள்வாங்கிக்கவே கிடையாது. அதை வந்து அவர் ஒரு காமெடியா வந்து சொல்றாரு. அதாவது மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நாடகங்கள் வந்து உதவுச்சு. அந்த நாடகங்கள் மூலியமா தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே தான் இன்னைக்கு தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் வந்து திரைத்துறையில வந்து தன்னால் இயன்ற அளவுக்கு செய்யணுன்றதுக்காக உன்னால் முடியும் தம்பியில வந்து அக்ரிகல்ச்சர் வேளாண்மையை பத்தி நல்லா சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி இப்ப வந்திருக்கக்கூடிய விக்ரம் 2 படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா போதை மருந்தினுடைய விழிப்புணர்வை பத்தி சொல்லியிருப்பாரு. இப்படி எண்ணற்ற கருத்துக்களை வந்து சமுதாயத்திற்கு வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார ஒழிய, அவர் வந்து கருத்துக்களை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கார ஒழிய வேற ஒரு எந்த ஒரு தவறுதலான ஒரு கருத்துக்களை வந்து யாருக்கிட்டையும் எடுத்து சொல்றது கிடையாது. பட் நீங்க அவரை பத்தி வந்து எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியல. தவறான புரிதல்ல வந்து தவறான கருத்துக்களை வந்து நிறைய வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காமெடி நடிகர் வந்து சொல்றாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சாராம். அதுலயும் பாருங்க, அவர் சொல்றாரு கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல போய் கோயம்புத்தூர் 2021 சட்டமன்ற தேர்தல் போயும் கோயம்புத்தூர் வழியா போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் கோயம்புத்தூர் இருக்கவங்க மனுஷங்களா தெரியலையா? அந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வந்து அவர் வந்து உண்மைக்கே வந்து ஜெயிச்சாரு. மக்களுடைய மனதில் நீங்காத ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாரு அவரு. அந்த மக்களே வந்து சொன்னாங்க, அவர் தோத்ததை வந்து எங்களால் நம்ப முடியாது, நாங்க அந்த அளவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஏன்னா அந்த மக்கள் சொன்னாங்க. அவங்கள தீண்டத்தகாதவர்களா? அந்த காமெடி நடிகர் வந்து அவங்கள அப்படி சொல்றாரு, போய் இங்க வந்து நிக்கணுமான்ட்டு. ஏன் அங்க நின்னா என்ன? அங்க நின்றுதான் அந்த மக்கள் அவ்வளவு பெரிய ஓட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க, வாக்குகளை வந்து அளிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பெரிய கட்சிகள் இருக்கிறப்ப தன்னந்தனியா நின்று அவர் வந்து அவ்வளோ பெரிய வாக்குகளை வாங்கி இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து விஷமத்தை வன்மத்தை பரப்புவது வந்து ரொம்ப தவறான ஒண்ணு. அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு வேற சொல்றாரு, உக்கரத்துல வந்து உக்கரமா பேசுறாரு. இந்த எதுகை முனையில ஒரு அரசியல்வாதி பேசுவாரு, அந்த நோய் வந்து இவருக்கும் தொத்திக்கிருச்சோ என்னமோ தெரியல, அங்க போய் இதையும் வந்து பேசுறாரு. அதாவது பஞ்சதந்திரம்ன்ற ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல வந்து தலைவர் கமல்ஹாசன் வந்து எப்படி நகைச்சுவையா பேசியிருப்பாருன்றது எல்லோருக்குமே வந்து இருந்தது. ஒரே ஒரு 5 மொழியில உள்ளவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களுடைய மொழியிலேயே போய் அடுத்தடுத்தது முதல்ல ஹிந்தியில பேசுவார், கன்னடத்தில் பேசுவார், மலையாளத்தில் பேசுவார், தமிழ்ல பேசுவார். இப்படி 5 மொழியிலையும் அப்படி கண்டினியூஸா பேசுவாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கலைத்துறையில வந்து பெரிய சாதனை படைச்சிருக்கிறாரு. தன்னால் இயன்றதை வந்து சமூக கருத்துக்களை வந்து தன்னுடைய படத்தில் புகுத்தி எல்லா மக்களும் புரியிற அளவுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம வந்து போற்றணும் ஒழிய புழுதி வாரி வந்து தூற்றக்கூடாது. ஆனா அந்த காமெடி நடிகருக்கு நான் இப்பவும் சொல்றது அதுதான். அவர் இன்னொன்னு சொல்றாரு, நான் அவருடைய ரசிகர்ன்றாரு, அந்த கட்சியில இருந்தேன்றாரு. அந்த கட்சியில இருந்தா அவர் இந்த மாதிரி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் ரசிகராக இருந்தாலும் கூட இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கும் இது கிடையாது.
யாரோ ஒருத்தர் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்ததை வந்து அன்னைக்கு வந்து ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு பார்த்துக்கங்க. ஸோ அது வந்து முற்றிலும் வந்து தவறான ஒரு இது. இன்னைக்கும் வந்து நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது தலைவர் கமல்ஹாசனுடைய தொண்டராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ரசிகராக இருந்தாலும் சரி, ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கும் வந்து அவரை வந்து யாரும் வந்து, அதாவது இவரால் வந்து பலம் அடைஞ்சவங்க தான் நிறைய இருந்திருக்காங்களோ ஒழிய, இவரால் நான் கெட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யாரும் கிடையாது. அந்த காமெடி நடிகர் கூட இவரை பத்தி தான் அவருடைய முழு காணொலியும் வந்து பேசியிருக்காரு ஒழிய, அதனாலதான் அவர் வந்து நல்லா ரீச் ஆயிருக்காரு ஒழிய, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அவர் சொல்றாரு அந்த கட்சியில வந்து 2-3 பேர் இருந்தாங்க, அவங்க போய் ஒரு மாற்று கட்சியில போய் சேர்ந்தாங்க, அந்த கட்சியில போய் இவர் சேர்ந்திருக்கிறாருன்றாரு. இவர் வந்து அந்த கட்சியில சேர கிடையாது, கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தேசத்தின் நலன் கருதி, தேசத்தினுடைய நலன் கருதி தான் வந்து அந்த கூட்டணியில வந்து சேர்ந்திருக்காரு, அந்த கட்சியிலே போய் சேர கிடையாது. இதுவும் தவறுதலா வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால தவறான புரிதலோட வந்து அவரு இந்த விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. அது முற்றிலும் தவறானது. ஆனால் மனதில் வைத்துக்கொண்டு நான் வந்து தலைவர் கமல்ஹாசனை பற்றி நான் இப்படிதான் நான் புழுதி வாரி தூற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னா, தலைவர் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை அவரை வந்து புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கட்டும், ஏன்னா அவர்கள் வந்து உங்களை வந்து விட்டு வச்சிருக்க மாட்டாங்க இன்ன வரைக்கும், புரியுதுங்களா? இப்போவும் நான் சொல்றேன், அவர் சொன்ன ஒரு படம் இருக்குது, அன்பே சிவத்துல வந்து தலைவர் கமல்ஹாசன் சொன்னதை தான் நான் சொல்றேன். நான் உங்க பொழப்புல மண்ணாடி போட மாட்டோம், பொழைச்சு போங்க.